ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஹெவன்லி கீஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 42 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கும் போது, இயேசு பிரயாணமாய் போகையில் ஒரு கிராமத்திலே அவர் பிரவேசித்தார். அப்பொழுது மார்த்தாள் மரியாள் என்று பெயர் கொண்ட 2 சகோதரிகள் இருந்த ஒரு வீட்டிலே அவரை அன்போடு ஏற்றுக்கொண்டார்கள். அவர் அந்த மரியாள் என்கிற சகோதரி இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆனால் மார்த்தாளோ இயேசு வந்திருக்கிறதுனால பல வேலைகளை செய்வதில் அவ ரொம்ப அதுல தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதனால் வருத்தம் அடைந்து ரொம்ப கவலையோட ரொம்ப டென்ஷனா இயேசப்பா கிட்ட வந்து சொல்ற, ஆண்டவரே நான் மட்டும் தனியா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேனே, என் சகோதரி உங்ககிட்ட சும்மா உட்கார்ந்து இருக்கிறாளே, உங்களுடைய பாதத்து அருகே கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணும்படி அவளுக்கு சொல்லும் அப்படின்னு கேட்ட போது ஆண்டவர் அவளுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை நாம் கவனிப்போம். 41 42 வசனத்திலே இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். ஏசு அந்த மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, ஏன் நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய்? அதெல்லாம் இப்ப தேவையானது கிடையாது, தேவையானது ஒன்றுதான். அததான் மரியாள் செய்திருக்கிறாள். அவள் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தது. அவருடைய பாதத்தருகே தன்னுடைய நேரத்தை செலவழித்தது அவளை விட்டு யாரும் எடுத்து போட முடியாத ஒரு நல்ல பாட்டு, ஒரு நல்ல பங்கு. இதை கேட்கிறவங்களை பார்த்து நான் சொல்லுவேன், நீங்க ஆண்டவருடைய பாதத்திலே அவருடைய வசனத்துக்காக, இயேசுவோட உறவுக்காக, அவருடைய அன்புக்காக அவரோடு நீங்கள் செலவழிக்கிற நேரம் மட்டும்தான் ஒருவரும் உங்களை இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது ஒரு பெரிய பங்கு. அதுதான் நமக்கு தேவையானதும் கூட. நிறைய காரியங்களை குறித்து யோசிப்பதினாலோ கவலைப்படுவதினாலோ கலங்குவதினாலோ ஒன்னும் ஆக போவதில்லை. ஆண்டவருடைய பாதத்துல நேரத்தை செலவழிங்க, அவருடைய வசனத்துல உங்களுடைய நேரத்தை செலவழிங்க. அதுதான் இந்த நாட்கள்ல நமக்கு தேவையான ஒன்று. அதை நம்மை விட்டு யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. மரியாள் அப்படி தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டால், இன்றைக்கு உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல், உங்களுடைய சாய்ஸ் எதற்கு இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து பாருங்க. ஆண்டவருடைய பாதத்துல நேரம் செலவழிக்காமல் சும்மா தேவையில்லாத கவலைகள், பாரங்கள், அழுத்தங்கள், மற்றவங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு, குறை சொல்லிக்கிட்டு மற்றவர்களை குறித்து நம்ம ரொம்ப அங்கலாய்த்து கொண்டு இருப்போம்னா, இன்னைக்கு அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்கிற அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுங்க. அதுதான் உங்களை விட்டு யாரும் எடுத்து போட முடியாது. அப்படிப்பட்ட கிருபைகளை, அப்படிப்பட்ட பாக்கியத்தை, அப்படிப்பட்ட நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின்